ஹிந்தில காலா அப்படின்னு சொன்னா கருப்புன்னு அர்த்தமா. காங்கிரஸோட அகில இந்திய தலைவராக காமராஜர் தேர்வான போது அவரை காலா காந்தி அப்படின்னு வட மாநில தலைவர்கள் அன்பா அழைச்சிருக்காங்க. மும்பை தாராவில வசிக்கிற தமிழர்களை கூட காலா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். சோழ மன்னர் கரிகாலன் பல பகுதிகளுக்கு படையெடுத்து சென்று தமிழர்களோட வீரத்தை பறைச்சாட்டிருக்காரு. அவரோட ஆட்சியில கல்லணை கட்டப்பட்டிருக்கு. அதே போல தமிழகத்துல காமராஜர் ஆட்சி காலத்துலதான் மணிமுத்தாறு உள்பட 9 அணைகள் கட்டப்பட்டிருக்கு. அதனால காமராஜர் ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்களை விவரிக்கும் வகையில ரஜினியோட காலா படம் எடுக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுது. இந்த நிலையில திருநெல்வேலி மாவட்டம் ஆவாரக்குளத்தை சேர்ந்தவர் திரவியம் நாடார். இவர் 1950களில் வாழ்ந்தவர். இவர் மும்பை தாராவி பகுதியில தாதாவாவும் இருந்திருக்காரு. இவர் கொள்ளையடிக்கிற கும்பல் கிட்ட இருந்து நிலத்தை மீட்டு அதோட உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கிறது தான் இவரோட வேலையா. மேலும் குறிப்பிட்ட ஜாதியினரோட ஆதிக்கத்தால நிலம் வீடு பறிக்கப்பட்டு துரத்தப்பட்டவர்களுக்கு இவர் ஆதரவும் தந்திருக்காரு. எனவே இவரோட வாழ்க்கை சம்பவங்களும் காலா படத்துல இடம்பெற உள்ளதா சொல்லப்படுது. இப்படி ரஜினியோட காலா படம் பற்றிய தகவல்கள் கோலிவுட் வட்டாரத்துல கசிந்துள்ள நிலையில அவரோட அரசியல் பிரவேசத்தை வரவேற்று நாடார் அமைப்பினர் சென்னையில நேற்று போஸ்டர்கள் ஒட்டியிருக்காங்க. அதுல எதையும் நாடாத தலைவா நீ நாடாளவா, தமிழகத்தில் அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான சமூக நீதியை நிலைநாட்ட நீ நாடாளவா அப்படிங்கிற வாசகங்கள் இடம்பெற்றிருந்ததா சொல்லப்படுது. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க. கூடவே இந்த லைக் ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகமா நெட்டிஃபை ஃபார் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜூஸே நல்லா இல்லையா?